how to solve VLOOKUP error. Okay, so நம்ம VLOOKUP formula போடும்போது காமனான errors வரும். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ எரர் எப்படி காமிக்கும்னு பார்த்தீங்கன்னா n/a, n for not, a for applicable. ஓகே, நாட் applicable அப்படின்னு சொல்லி எரர் மெசேஜ் காமிக்கும். எப்போ காமிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம லுக்கப் பண்ணுற வேல்யூவில் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேஸ் இருந்தால் கண்டிப்பாக நாட் அப்ளிகபிள் எரர் காமிக்கும். அதே மாதிரி நம்ம டேபிள் ஆஃப் அரேயில் உள்ள ஒரு ஐட்டம்ஸ் மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த நாட் அப்ளிகபிள் எரர் காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் நம்ம போடலை அப்படின்னா நாட் அப்ளிகபிள் எரர் காமிக்கும். ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் இஸ் நத்திங் பட் நம்ம டாலர் சிம்பிள் போடும்போது டேபிள் ஆஃப் அரேயில் உள்ள செலெக்ஷன் மூவ் ஆகாமல் அதே இடத்துல ஸ்டாண்டர்டாக இருக்கும் இல்லைங்களா. சப்போஸ் நீங்கள் டாலர் சைன் போட்டுட்டீங்க அப்படின்னு போடாமல் நீங்கள் அடுத்த இடத்துக்கும் நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் அது வந்து என்ன பண்ணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகிட்டே வரும். ஸோ அது ரிலேட்டடாக நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இங்கே எரர் அப்படின்ற ஷீட்ஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாஸுக்குரிய நம்ம வேல்யூஸை பார்க்க போகிறோம். சரிங்களா, இந்த டேட்டாஸுக்குரிய ரீஜியனை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் பாருங்கள். sequence we lookup opening bracket எந்த வேல்யூ லுக்கப் பண்ண போகிறோம், RAM இல்லையா. ஸோ RAM கமா டேபிள் ஆஃப் அரே கமா எந்த இன்டெக்ஸ் பார்க்க போகிறோம், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த் அண்ட் எயித். ஓகே, எயித் காலம், சாரி 8ன்னு மட்டும் போடுங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு எக்ஸாக்ட் மேட்ச் வேணும். ஸோ நான் ஃபால்ஸ் கொடுத்துக்கிறேன். சரிங்களா, ஃபால்ஸ் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இருங்க, ஃபால்ஸ். ஓகே, ஸோ இப்போ என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா ரேம் ரீஜியன் பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் வெஸ்டர்ன் காமிக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல நான் ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணால் இது எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். அப்படி இல்லை ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், ட்ராக் பண்ணுறேன்னு வைங்களேன், உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஏசி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட். அதே மாதிரி டேபிள் ஃபேன் ஆல்சோ ஈஸ்ட், யூபிஎஸ் ஆல்சோ ஈஸ்ட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்குது இல்லையா. இப்போ நான் வந்து அதே ஃபார்முலாவை இங்கே நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், சீக்வல்ஸ் வி லுக்கப் ஓப்பனிங் ப்ராக்கெட் யூபிஎஸ் கொம்மா டேபிள் ஆஃப் அரே கொம்மா என்ன பார்க்கணும், ரீஜன் இல்லையா. ஸோ ரீஜன் 8ல் இருக்குது. ஸோ கொம்மா ஃபால்ஸ் க்ளோசிங் ப்ராக்கெட். நான் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிட்டேன். நல்லா பாருங்கள், ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி கரெக்டாக காமிக்குது. ஏன்னா யூபிஎஸ் வந்து ஈஸ்ட் ரீஜியனில் தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நான் ட்ராக் பண்ணுறேன். சரிங்களா, இங்கே பார்த்தீங்களா, ஒன்று கவனிச்சிங்களா, என்ன வருது, நாட் அப்ளிகபிள் அப்படின்னு உங்களுக்கு காமிக்குது இல்லைங்களா. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செயிலிங் ஃபேன் என்ன காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. ஓகே, இது கரெக்டாக காமிக்குது. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், டேபிள் ஆஃப் அரே 5. ஓகே, இன்ஜின் வந்து 5 ரோஸில் இருக்குது. ஸோ 5ல் இருந்து கரெக்டாக 20 வரையும் உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு நான் பெஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணுறேன். அந்த 5ல் இருந்து 1 ஸ்டெப் கீழே இறங்கியிருக்கும் பாருங்களேன், 6ல் இருந்து உங்களுக்கு என்ன ஆகும், அது ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எகெயின் நான் வந்து இந்த என்ஜினுக்கு ஏன் தப்பு காமிச்சிச்சுன்னா ஏன்னா அது ஃபர்ஸ்ட் இருக்குது பாருங்களேன். நான் டபுள் கிளிக் பண்ணுறேன், என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, அப்படியே தேர்டுக்கு மூவ் ஆயிடுச்சா. ஸோ அதனால தான் என்ன காமிக்குது, உங்களுக்கு நாட் அப்ளிகபிள் அப்படின்ற எரர் மெசேஜ் காமிக்குது. இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் போட்ட அந்த ஃபார்முலா லுக்கப் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ F4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டாலர் சைன், ஸோ அந்த டேபிள் ஆஃப் அரே செலெக்ஷன் மூவ் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த அரேக்கும் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுங்கள். என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ ட்ராக் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ கரெக்டாக அப்ளை ஆயிடுச்சிங்களா. காரணம் இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணுறேன், சேம் என்ஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது 5ல் இருந்து. இங்கேயும் செலக்ட் பண்ணுறேன் 5ல் தான் இருக்குது, இங்கேயும் செலக்ட் பண்ணுறேன் 5ல் தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எரர் மெசேஜ் மூவ் ஆகலை. ஓகே, சாரி, அந்த செலெக்ஷன் டேபிள் ஆஃப் அரே செலெக்ஷன் மூவ் ஆகலை. காரணம் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே,
ஓகே. நெக்ஸ்ட் கிராஃபிக்ஸ் கார்டு, டிவி இது ரெண்டுக்கும் நாட் அப்ளிகபிள் எரர் காமிக்குது. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு ப்ராப்ளம் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் கிடையாது. இதுக்கு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்டில் நேமில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கர்சர் எங்கே நிற்கிது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. சப்போஸ் இந்த மாதிரி நாட் அப்ளிகபிள் எரர் வந்தது அப்படின்னா, ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற வேல்யூவில் ஸ்பேஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கரெக்ட் பண்ண பாருங்கள். ஸோ இதுவும் ஒரு எரர் மெசேஜ் தான். ஸோ இந்த ஸ்பேஸை நான் கரெக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுறேன். கரெக்டாக உங்களுக்கு வந்துருச்சிங்களா? ஸோ இதுவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு மட்டும் இல்லை, ஸோ எல்லா கேட்டகரிக்கும் அப்ளை ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நாட் அப்ளிகபிள் காமிக்கிறதுக்கு காரணம், இந்த ப்ராடக்ட் இந்த இடத்துல இல்லை. ஸோ இதே ப்ராடக்ட் இந்த வேல்யூ டேபிள் ஆஃப் அரேல மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு நாட் அப்ளிகபிள் காமிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் ஆஃப் அரேல டிவி அப்படின்ற ஒரு ப்ராடக்டே கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு பதிலாக நம்ம ஏசி அப்படின்னு போடுறோன்னு வைங்களேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு காமிக்கும். ஸோ ஏசி அப்படின்னு சொல்லும்போது அந்த ஏசி வந்து கரெக்டாக என்ன ரீஜியனில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ நான் டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறேன். அவங்க என்ன பேமெண்ட் டைப்புன்னு, ஸோ வந்து 8க்கு பதிலாக 7 போடுறேன். 7 போட்டு என்ட்ரு தட்டிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஆல்ரெடி நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டேன். ஸோ யூபிஎஸ் வந்து பேமெண்ட் டைப் செக், செயிலிங் ஃபேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஜின், கிராஃபிக்ஸ் கார்டு அண்ட் ஏசி. பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக்ஸ் கார்டு மட்டும் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், தென் யூபிஎஸ் அண்ட் ஏசி செக். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு பே பண்ணி யூஸ் பண்ணி பே பண்ணியிருக்காங்க.